அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. கழிவறையை விட்டு வெளியேறிய பிறகு ஓத வேண்டிய துஆ. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தனிமையில் மனித மனம் தவறுகளை செய்ய இயங்கும் என்பதை ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் கழிவறையில் இருக்கக்கூடிய மனிதன் தனிமையை பயன்படுத்தி ஏதேனும் தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவற்றிற்கு பரிகாரம் தேடும் விதமாக இந்த பிரார்த்தனை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நேரடியாக திருக்குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ இப்படி ஒரு காரணம் சொல்லப்படவில்லை. பிரார்த்தனையின் வாசகத்தை கவனித்து இவ்வாறு இந்த பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் கழிவறையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒருவர் குஃப்ரானக, இறைவா என்னை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். திர்மிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2வது ஹதீஸிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். கழிவறையிலிருந்து வெளியேறிய பிறகு குஃப்ரானக என்ற பிரார்த்தனையை ஓதுவது நபி வழி. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.